ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம், அதாவது உண்மையிலேயே கமருதனுக்காகவும் விஜய் பார்வதிக்காகவும் எத்தனை பேர் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்துட்டு, பிக் பாஸ் வீட்டுக்கு வெளியில் அவங்க உள்ளே இருந்தாங்க. அவங்க வெளியே போகும்போது எல்லாரோட விஷயங்கள் என்ன வந்து தெரியுமா? ரெட் கார்டு கொடுக்கப்பட்டிருக்கு, அவங்களுக்கு சேலரி வராதுன்னு சொல்கிறாங்களே ப்ரோ, சேலரி வருமா? இந்த கேள்வி தான் எக்கச்சக்கமாக வந்துட்டு தொடர்ச்சியாக வந்த விஷயங்கள். ஒரு பக்கம் வரும், ஒரு பக்கம் வராது, என்ன ரெட் கார்டுனா சும்மா கிடையாது அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் ஒரு வீடியோவில் பார்த்தேன் 2 வருஷம் பேனு. அடா பாவீங்களா, இது யாரையா சொன்னது அப்படின்னு இஷ்டத்துக்கு வீடியோ. நம்மளாம் அதை போடலை, ஏன்னா அந்த மாதிரிலாம் அந்த அளவுக்கு போகக்கூடாது, அந்த மாதிரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இன்னும் அவங்க இஷ்டத்துக்கு என்னென்னமோ சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பதட்டமாகவே இருந்தது. ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி, அதாவது என்ன சொல்லுவாங்க, இஷ்டத்துக்கு வாயில் வந்துட்டு வடை சுடுறவங்களுக்குலாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி வந்துட்டு இப்போ ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அதாவது 2 பேருமே திரும்ப வந்திருக்காங்க. அப்படி மீன்ஸ் அவங்களுக்கு அதெல்லாம் நடக்காது, சரிங்களா? எல்லாமே என்னென்ன நடக்குமோ சேலரியிலேருந்து எல்லா விஷயங்களும் நடக்கும், சரிங்களா? ஸோ அதுதான் வந்து இங்கே தெரியுது. ஏன்னா நம்ம விஜய் சேதுபதியே வந்து கமருதன் கிட்ட சொல்லியிருப்பாங்க, நானுமே ரொம்ப ஃபீல் பண்ண ரெட் கார்டு கொடுக்கப்பட்ட ஒரு விஷயத்துக்காக கண்டிப்பாக இந்த நெகட்டிவிட்டி அதெல்லாம் தாண்டி நல்லா வரணும் நீங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அவங்க இங்கே வந்துட்டாகவே வந்துட்டு கண்டிப்பாக வந்து எல்லாமே பாசிட்டிவாக அமையும் அப்படின்னு தான் என்னோடய கருத்து. கண்டிப்பாக இங்கே நடக்கும். அதே மாதிரி சேலரி கண்டிப்பாக அந்த ஹோல்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை எனக்கு தெரிஞ்சு. கண்டிப்பாக ஏன்னா விஜய் டிவி இவ்வளோ நாள் வந்து அவங்க கண்டென்ட் கொடுத்துருக்காங்க, அந்த அளவுக்குலாம் லேஸில் விட்டுற மாட்டாங்க. ஸோ அதுதான் எனக்கு ஹோப்பாகவே இருந்துச்சு. அது எப்படி விட்டுருவாங்க? இவ்வளோ தூரம் அவங்க வந்து கூப்பிட்டு வந்தவங்க, அவங்களுக்கு தெரியாதா இஷ்டத்துக்கு எல்லாருமே வந்து கதை கட்டி விடுவாங்க, அதெல்லாம் அவங்க செய்வாங்களான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். தேங்கால் நடக்க போகுது. ஸோ அவங்க நினச்ச மாதிரியே அவங்களுக்கு சேலரியும் வரப்போகுது, இதுதான் சரிங்களா? ஸோ கண்டிப்பாக கொடுத்துருவாங்க, அதுதான் எனக்கு தோணுச்சு. இவ்வளோ பெரிய ஆளுங்க இதெல்லாம் வந்து யோசிப்பாங்களா அப்படின்னு. ஸோ இவங்களும் வந்துட்டாங்க, அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்க. ஏன்னா இஷ்டத்துக்கு அதை வச்சு எத்தனை வீடியோ நான் பார்த்துருக்கேன், அப்பப்பப்பா வரும் வராது அடடடடட அப்படின்றது. ரைட், இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். இதுக்கெல்லாம் உண்மையிலே காரணம் என்ன தெரியுங்களா? உண்மையிலே பார்வதி கமருதன் மேலே வச்சுருந்த அந்த அன்பு. நிறைய ரசிகர்கள் வந்துட்டு எவ்வளோ பேர் வந்து நம்ம கமெண்ட் செக்ஷன்லேயே ஃபீல் பண்ணி நான் லிட்டரலி அழுதண்ணா அப்படின்லாம் சொல்லியிருந்தீங்க பற்றிலாம். அந்த அன்பு தான் அவங்களுக்கு இந்த ஒரு விஷயத்தை கொடுத்துருக்கு. சூப்பர். மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.